மனிதகுலத்தின் மனச்சாட்சியின் கதவுகளை தட்டுவதற்காக தன்னைத்தானே வரித்துக் கொண்டு தனது உயிரையும் தாரை வார்த்து கொடுக்க சித்தமாகி இதோ ஈழத்தின் வீர தமிழ் இளைஞன் கோபி சிவந்தன் லண்டன் மாநகரிலே ஒலிம்பிக் பூங்காவுக்கு எதிரே ஜூலை 22ஆம் நாள் முதல் உண்ணாவிரதம் இருக்கிறார். ஆகஸ்ட் 12ஆம் நாள் வரையில் இந்த உண்ணாநிலை அறப்போர் நடக்கிறது. நீதி கேட்பதற்காக, ஈவு இரக்கமில்லாமல் ஈழத் தமிழ் மக்களை கொன்று குவித்த சிங்கள கொடியோரை கூண்டிலே நிறுத்துவதற்காக, அனைத்துலகத்தினுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்காக இந்த தமிழ் இளைஞன் தான் கொட்டும் பனியில் வாட்டும் குளிரில் லண்டன் மாநகரத்திலே இருந்து ஜெனீவாவை நோக்கி நடந்தார். மனித உரிமை கவுன்சிலினுடைய கவனத்தை ஈழத் தமிழர்களின் துயரத்தின் பக்கம் திருப்புவதற்காக 204 நாடுகளினுடைய 13,000 விளையாட்டு வீரர்கள் இந்த ஒலிம்பிக் போட்டியிலே பங்கேற்க இருக்கிறார்கள். 400 போட்டிகளிலே 2788 ஆண்டுகளுக்கு முன்னாலே கிறிஸ்துநாதர் பிறப்பதற்கு 776 ஆண்டுகளுக்கு முன்னாலே கிரேக்கத்தில் ஒலிம்பியாவிலே இந்த பந்தயங்கள் தொடங்கின. இந்த விளையாட்டு போட்டிகள் நட்பை வளர்க்க, போட்டிகளிலே பங்கேற்கின்ற பொழுதே நேசத்தை மேம்பட செய்ய உன்னதமான குறிக்கோள் அடைக்கிறது. ஆனால் மனித நேயத்தை, மனிதாபிமானத்தை, ஈவு இரக்கத்தை ஆழ குழி தோண்டி புதைத்த கொடியோரின் செயலை, சிங்கள கொடியோரின் செயலை, வதைக்கப்பட்ட ஈழத் தமிழர்களுக்கு, இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு பரிகாரம் தேட, நீதி கேட்க இந்த உண்ணாநிலை அறப்போரை சிவந்தன் நடத்துகிறார். தமிழர்கள் கொட்டிய ரத்தத்தால் சிவந்த பூமி ஈழத்திலே, தமிழர் தாயகத்திலே. இதனை மனிதகுலத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்காகவே சிவந்தன் தன்னை வரித்துக் கொண்டு உண்ணாநிலை அறப்போரை நடத்துகிறார். இது ஜூலை திங்கள். ரத்தத்தாலும் கண்ணீராலும் எழுதப்பட்ட ஈழத்தமிழர் வரலாற்றில் நெஞ்சை பிளக்கின்ற கொடூர சம்பவங்கள் நடைபெற்ற மாதம் இந்த ஜூலை மாதம். 1983 ஜூலை திங்களில் தான் வெளிக்கடை சிறையிலே 53 தமிழர்கள் கண்டதுண்டமாக சிங்கள கொடியோரால் வெட்டி கொல்லப்பட்டார்கள். குட்டிமணி ஜெகன், தங்கதுரை கொல்லப்பட்டார்கள். குட்டிமணியுடைய கண்கள் ஈட்டியின் முனையிலே தோண்டி எடுக்கப்பட்டு சிங்களர் பூட்ஸ் கால்களிலே நசுக்கப்பட்ட கொடுமையும் அங்குதான் நடந்தது. புத்தர் சிலைக்கு முன்னாலே 1 அடி உயரத்துக்கு ரத்தம் தேங்கி நின்றது. எங்கும் பிணக்காடு, தமிழர் பகுதியெல்லாம் சுடுகாடு, கிடக்கின்றன தமிழரின் பிரேதங்கள் ஆங்காங்கே. இப்படி எழுதியது அன்றைக்கு லண்டனின் டெய்லி டெலிகிராப் பத்திரிகை. அந்த ஜூலை திங்களில் தான் போட்டிகள் நடைபெறுகின்ற ஒலிம்பிக் பூங்காவுக்கு அருகிலே உண்ணாவிரதம் இருப்பதற்கு தாங்கள் வெளியேறிய போது தமிழர்களையும் சிங்களரின் அடிமை நுகத்தடியிலே பூட்டிவிட்டோமே என்ற உணர்வு காரணமாகத்தானோ என்னவோ இடமும் தந்து போராட்டத்துக்கு அனுமதியும் பிரித்தானிய அரசும் அங்குள்ள அரசியல் கட்சிகளும் காவல்துறையும் தந்து புண்பட்ட நம்முடைய மனங்களிலே, காயப்பட்ட இடத்திலே சற்று ஆறுதலாக இந்த வாய்ப்பையும் தந்திருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தில் 5 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார் சிவந்தன். 5 அம்ச கோரிக்கை போராட்டம். இந்த ஒலிம்பிக் போட்டிகளில் கொலைபாதக ராஜபக்சே அரசினுடைய, சிங்கள இனவாத அரசினுடைய பிரதிநிதிகளாக வருகின்றவர்களை பங்கேற்க அனுமதிக்க கூடாது. மாபாதகம் செய்த இந்த கொடியோரை சர்வதேச நீதிமன்ற குற்றக்கூண்டிலே நிறுத்தி விசாரித்து தண்டிக்க வேண்டும். தமிழர் தாயகத்தில், ஈழத்தில்
சிங்கள குடியேற்றம், அக்கிரமமான குடியேற்றம், சிங்கள மயமாக்கல், இது அடியோடு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். சிறைக்கூடங்களிலே, முகாம்களிலே அடைக்கப்பட்டு கிடக்கின்ற ஈழத்தமிழர்கள், போர்க்கைதிகள் அனைவரும் நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட வேண்டும். நாலா திசைகளிலே இருந்தும் ஈவு இரக்கமில்லாமல் சிங்கள கொடியோர் தாக்குகின்ற காரணத்தினால் ஏதிலிகளாக அடைக்கலம் தேடி தஞ்சம் நாடி வருகின்ற எங்கள் ஈழ தமிழ் உறவுகளை, அந்த மக்களை சர்வதேச நாடுகளே அரவணைத்துக் கொள்ளுங்கள், நிழல் தாருங்கள், அடைக்கலம் கொடுங்கள், தஞ்சமன வந்தோரை நீங்கள் மனிதநேயத்தோடு பற்றிக் கொள்ளுங்கள், திருப்பி அனுப்பாதீர்கள் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தித்தான் சிவந்தன் உண்ணாநிலை அறப்போரை நடத்துகிறார். பார்வோற்ற வாழ்ந்த எங்கள் தமிழினம் இன்றைக்கு நாதியற்று சாவதா? நானிலத்து மக்களே நியாயம் வழங்குங்கள் என்பதற்காக எங்கள் சிவந்தன் உண்ணாவிரதம் இருக்கிறார். ஜூலை 27 ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்க இருக்கின்றது. வாருங்கள் என் தமிழ்குல உறவுகளை, ஈழத்தமிழ் சொந்தங்களே, பிரித்தனிலே வாழ்கின்றவர்களே, ஐரோப்பா கண்டத்திலே வசிக்கின்றவர்களே, அலை அலையாக ஆழி பேரலையாக திரண்டு வாருங்கள். நீதியை நிலைநாட்ட வாருங்கள். சூழ்ந்திருக்கின்ற இருட்டுக்கு மத்தியிலே வெளிச்சத்தை உருவாக்க வாருங்கள். அந்த குரல் நாலா திசைகள், 8 திசைகளிலும் வெற்றி சங்கொலியாக முழங்கி எழட்டும். விடியல் பிறக்கட்டும், நீதி கிடைக்கட்டும். சிவந்தனினுடைய உண்ணாநிலை அறப்போர் வெல்லட்டும். சிவந்தன் அந்த வீர தமிழ் பிள்ளை பட்டினி கிடக்கிறாரே என் தம்பி, அவனுடைய உடல் நலம் ஆரோக்கியம் பாதுகாக்க இயற்கை தாயே அருள் புரிவாயாக என்று இறைஞ்சுகிறேன். வெல்லும் இந்த உண்ணாநிலை அறப்போர், சிவந்தனின் அறப்போர், ஈழத் தமிழரின் அறப்போர்.